ஸ்டாலின் ஐயா, விஜய் அவர்கள், சீமான் அண்ணன், இவங்க யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. பெண்களே, உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது சும்மா லைக்குக்காக வியூஸுக்காக கிடையாது. ஒரு பெண்ணு யாரெல்லாம் உங்க பிறப்பு உறுப்பை கிழிச்சு பெத்தீங்களோ, வைத்தா பிரஷன் கிழிச்சு பெத்தீங்களோ, நீங்க எல்லாருமே நான் சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடணும். நான் சொல்ற கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டு யாரு நிறைவேற்றுறீங்களோ அவங்க தான் சிஎம். அவங்களுக்கு தான் பெண்கள் ஓட்டு. 5000 இலவசம் கொடுத்தாங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்க்க கூடாது. எதுக்கு டெலிவரிக்கு போனாக்கா எவ்வளவு பெண்கள் நேத்து போட்ட வீடியோவில் ஃபேஸ்புக்ல 3000 மெசேஜ், இன்ஸ்டாகிராம்ல பாருங்க 1000க்கு மேல மெசேஜ், யூடியூப்ல 1000க்கு மேல மெசேஜ் வந்திருக்கு. அடிச்சு பாருங்க ஒரு பதிவையும். அதுலயும் ஒரு பொண்ணு, எனக்கு டெலிவரி பார்த்த பொண்ணு, ஒரு மாசமா இருந்த பொண்ணு தான் அந்த செவிலியர். அவங்க வயிற்றுல என் கால் பட்டுடுச்சு, அப்படியே வேணுமுன்னு ஊசியை விட்டு வேணுமுன்னு தச்சிருக்கா அந்த செவிலியர். இல்லை நீங்களாம் ஒரு பொண்ணு தானே, சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு தானே நர்சிங்க்கு படிக்கிறீங்க, டாக்டர் ஆகுறீங்க. ஆனா உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்கள, அதுலயும் இந்த ஜிஹெச்ல டெலிவரி பார்க்குற பொம்பளைங்கலாம் பெரிய கடவுள் நினப்பு போல இருக்கு. கேட்குற ஆளுகளாம் புருஷங்கிட்ட விரிச்சு காட்டும்பொழுது, புருஷன் சொருவும் பொழுது, புருஷன் விடும்பொழுது, புருஷன் குத்தும் போது, படுக்கும்போது மட்டும் சுகமா இருந்துச்சா? இங்கே புள்ள பெக்கிறதுக்கு காட்டும்போது மட்டும் ஒரு சுகமா இல்லையா? ஏய், நீ உன் புருஷங்கிட்ட அப்படி தானே போயிருப்ப, நீ அப்படி தானே புள்ள பெற்றிருப்ப, உன் மவுளுக்கும் அப்படி தானே ஆசைப்பட்டு அவள் புருஷங்கிட்ட காமிச்சிருப்பா விரிச்சு. அதெல்லாம் பெருசா இல்லை. பிற சவம் அடுத்த சவம் மறுபிறவி தலையில உயிரை வச்சுக்கிட்டு புள்ள பெக்க வந்தாக்கா ஏன்டி அவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க? ஏன் 90% நர்ஸ், டாக்டர், பொம்பளைங்க கொடுமைப்படுத்துறீங்க? இதை நீங்க ஒரு சட்டம் கொண்டுட்டு வரணும். இனிமே மரப்பூசி போட்டு தான் டெலிவரி பார்க்கணும், கிழிச்சு விடணும். பக்கத்தில் இருக்கும்போதே போய் தைக்கணும், அப்பதான் அந்த வலி தெரியாது. அவளும் ஒரு பெண் தானே, உங்களுக்கு கணக்கு சொல்லணும், அடுத்தடுத்து பிரசவத்தை பார்க்கணும். டெலிவரிக்கு போனால் ஜிஹெச்ல நாயை நடத்துற மாதிரி நடத்துறது, அவ்வளோ கொச்சையாக அந்த பிரசவம் பார்க்குற செவிலியர்கள் பேசுறது. காஃபர்ட்டி அவங்க கேட்காமலே நீங்கள் போடுறீங்க. சட்டத்தில் இடம் இருக்கா? குழந்தை பிறந்த உடனே அவங்க பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து காஃபர்ட்டி போடணும்னு அப்படியே கையை விட்டு கொடையிருது. ஒரு பெண் தானே, அவள் ஏற்கனவே புள்ள பெத்த வழியில, ரத்தம் போன வழியில மயக்கத்தில் இருப்பா. அவளை போய் நீங்கள் கையை விட்டு கொடையிருதும், தகாத வார்த்தை பேசுறதும், உயிரோட தைக்கிறது. அதுலயும் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, வயிற்றை கிழிச்சு தச்சு போட்டு போயிட்டாங்க சிஸ்டர், காத்து உள்ள போயிட்டு 18 வருஷமா கஷ்டப்படுறேன்னு. உங்களுக்கு இதயம் இருக்கா? உங்களுக்குலாம் நல்ல சாவு வருமா? ஆனா ஒரு செவிலியரும் இந்த மாதிரி பிரசவம் பார்த்து, நீங்க பிரசவம் பார்த்துட்டீங்க, ஆனா உங்களை வாழ்க்கை ஃபுல்லா மறக்காம உங்களுக்கு சாபம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்க மேல அந்த பெண்கள் குழந்தை பெக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதற்கான சாபம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு நாளைக்கு இத்தனை பிரசவம் பார்த்தோனாங்க, இத்தனை புள்ளிய வெளில புடுங்கி போட்டோன்னு ஒரு பெண்ணையும் சித்திரவதை செய்றீங்க, ஒரு பெண்ணா இருந்துகிட்டு. இதே ஆம்பளையா இருந்தா கண்டிப்பா இந்த செயலை செய்ய மாட்டான். பொட்டச்சிங்கிறதுனாலதான் நீங்க செய்யறீங்க. இந்த சட்டத்தை எந்த முதலமைச்சராகி யாரு கொண்டுட்டு வராங்களோ, நான் முதலமைச்சர் ஆனா இந்த சட்டத்தை தான் முதல்ல நான் செய்வேன். நார்மல் டெலிவரி வெஜைனலை கிழிச்சு குழந்தை எடுக்கும்போது மரப்பூசி போட்டு தான் எடுப்போம். எந்த செவிலியரும் பிரசவத்துக்கு வந்த பெண்களை அசிங்கமா திட்டக்கூடாது. இந்த திட்டத்தை கொண்டுட்டு வரவங்களை நீங்க முதலமைச்சராக்குங்க. பேட் கமெண்ட் போடுற நீ எல்லாம் ஓத்தாள்கிட்ட போய் கேள்டா, அம்மா என்ன பெற்று எடுக்கும் போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டமா, உன்னை உயிரோட வச்சு கிழிச்சாங்களா, உயிரோட தச்சாங்களான்னு கேட்டுட்டு பேட் கமெண்ட் போடுறா.